Hi students, welcome to IK Max. இன்னைக்கு நம்ம டே 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. Let A is equal to X belongs to W. W அப்படின்னா என்னன்னா whole number. X is less than 2 and set B is given X belongs to natural number. So first set A அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்குவோம். set A னா என்ன? W அப்படின்றது whole numbers எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0ல இருந்து ஆரம்பமாகும். So whole numbersனா என்ன? W natural number அப்படின்னா 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். W அப்படின்றது ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள். இது வந்து இயல் எண்கள், இது வந்து முழு எண்கள் அப்படின்னு பேர். இதனுடைய போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன்னா எக்ஸ் அப்படின்றது ஒரு ஹோல் நம்பர் என்ன முழு எண்கள் 2 விட கம்மியானது. எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2 2க்கு கம்மியா உள்ள முழு எண்கள். அப்போ முழு எண்கள் எங்க ஆரம்பிக்குது? 0ல ஆரம்பிக்குது. 0க்கு அடுத்து 1. ஆனா இங்க 2 வரக்கூடாது. பிகாஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஸ் தென் 2 கொடுத்துருக்காங்க. அப்ப ஏயோட வேல்யூ அவ்வளவுதான். அடுத்து பாருங்க பியோட வேல்யூ எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இது என்னது? இயல் எண்கள். இயல் எண்கள் எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்றாங்க? 1 விட பெருசு. கிரேட்டர் தென் 1 கொடுத்துருக்காங்களா? அந்த சிம்பலுக்கு பேரு கிரேட்டர் தென். 1 விட பெருசு 4 சேர்த்துக்கலாம். ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. 4 சேர்த்துக்கோங்க. 4ம் 4க்கு குறைவான அப்படின்னு அதான் அர்த்தம். ஸோ பியோட வேல்யூ என்ன? 2 3 4. நம்ம 1 சேர்க்கக்கூடாது. என்ன காரணம்னா கிரேட்டர் தென் 1 பட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஓகேவா? சி வந்து டைரக்டா நம்மகிட்ட கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 3 and 5. இப்போ நமக்கு தேவையான ஏ பி சி மூணுமே நம்மகிட்ட இருக்கு. கேள்வியை பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. முதல்ல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பி யூனியன் சி 2 3 4 அப்படின்றது பி யூனியன் சி அப்படின்றது 3,5. யூனியன் அப்படின்னா என்ன? யூனியன்னா ரெண்டையும் சேர்க்கணும். ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். ஸோ 2 3 4. இப்போ நம்ம பி அப்படியே எழுதிக்கிட்டோம். இதோட நம்ம என்ன சேர்க்க போறோம்? சிஏ சேர்க்க போறோம். ஆல்ரெடி 3 இங்க இருக்குல்ல. ஸோ 5 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ 2 3 4 5 இது என்னது? பிராக்கெட்ல உள்ள பி யூனியன் சி. அதுக்கடுத்து என்ன இருக்கு? ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்படின்னா என்ன? ஸோ ஏ அப்படின்றது என்னது? 0 1 கிராஸ். அடுத்து நம்ம பார்த்தா பி யூனியன் சி என்ன இருக்கு? 2 3 4 5. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இதையும் கிராஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 0 2 0 3 0 2 அடுத்து 0 3 அடுத்து 0 4 அடுத்து 0 5. அதே மாதிரி அடுத்து 1 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது 1 2 1 3 1 4 1 5. இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா பி யூனியன் சி பார்த்திருக்கோம், ஏ கிராஸ் பி யூனியன் சி பார்த்திருக்கோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரை நம்பர் 1ன்னு எடுத்துக்குவோம். ஓகே, அடுத்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போக போறோம். ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பிராக்கெட்ல? ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன? ஏயையும் பியையும் கிராஸ் பண்ண போறோம். ஏ வந்து 0,1. அதுக்கப்புறம் பி அப்படின்றது 2 3 4. அப்ப இதை கிராஸ் பண்ணும்போது 0 வச்சு 0 2 0,2 0,3 0,4. அதே மாதிரி 1,2 1,3 1,4. இப்ப நம்ம ஏ கிராஸ் பி முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த பிராக்கெட்ல என்ன இருக்கு பாருங்க? ஏ கிராஸ் சி இருக்கு. ஏ கிராஸ் சி அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஏவை எழுதிக்கணும், ரெண்டாவது சி எழுதிக்கணும். சில என்ன இருக்கு? 3 and 5 தான் இருக்கு. 3 5. அப்ப 0,3 0,5 1,3 1,5.
எழுதியாச்சா? A cross C எழுதியாச்சு, A cross B பார்த்தாச்சு. ஃபைனல் என்ன இருக்குன்னா A cross B யூனியன் A cross C. A cross B யூனியன் A cross C. யூனியன் என்னது? சேர்ப்பு. ரெண்டையும் சேர்த்து எழுதுறது, ஜாயின் பண்ணணும். ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. A cross B இங்க இருக்கு, A cross C இங்க இருக்கு. ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து ஆரம்பிப்போம். 0,2, அடுத்து 0,3, அடுத்து 0,4. நான் 0ல உள்ள 0,2, 0,3, 0,4 வரிசையை எழுதிட்டேன். அடுத்து இங்க சேர்க்கும் போது 0ல வேற எதுவும் வேல்யூ இருக்கான்னு பாக்குறேன். 0,3 ஏற்கனவே எழுதியாச்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது 0,5. ஸோ 0,5 எழுதியாச்சு. ஸோ 0,2, 0,3, 0,4, அப்புறம் 0,5 சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 1 அந்த வரிசை எடுக்கிறேன். 1,2, 1,3, 1,4. இங்க உள்ள எல்லாத்தையும் இங்க எழுதியாச்சு. அதோட இதை சேர்க்கும் போது ஆல்ரெடி 0,3 இருக்கு, 0,5 சேர்த்தாச்சு. அடுத்து 1,3 ஆல்ரெடி இருக்கு, அடுத்து 1,5 மட்டும் சேர்த்தா போதும். இது ஆன்சர் நம்பர் 2. இப்ப நீங்க ஆன்சர் நம்பர் 1ஐயும் ஆன்சர் நம்பர் 2ஐயும் பாருங்க. 02, 03, 04, 05, 12, 13, 14, 15. அதே இது அங்க இருக்கா? ஸோ ஆன்சர் நம்பர் 1ம் ஆன்சர் நம்பர் 2ம் ஈக்குவல் ஆயிடுச்சு. அதனால LHS ஈக்குவல் டு RHS ரெண்டுமே ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுலயே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம் நம்ம. இப்ப பாருங்க, A cross B intersection C equal to A cross B intersection A cross C. ஆல்ரெடி நமக்கு A தெரிஞ்சதுதான். ஸோ ஏயோட வேல்யூ என்ன? ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தென் 2. அப்போ 0வும் 1 மட்டும் வரும். செட் பியில் என்ன இருந்துச்சு? நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தென் 1. அப்போ 2ல இருந்து ஆரம்பிச்சு 2, 3, 4ஐயும் சேர்த்துக்கலாம். என்ன ரீசன்னா 4 மற்றும் 4க்கு குறைவான பட் 1ஐ விட அதிகமான அப்படின்னா 2, 3, 4. சி ஏற்கனவே கேள்வியிலே கொடுத்துட்டாங்க, 3, 5, 3 and 5 கொடுத்தாச்சு. அடுத்து பாருங்க, இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் என்ன இருக்கு? B இன்டர்செக்ஷன் C. அப்படின்னா என்ன? பிக்கும் சிக்கும் உள்ள காமன் எலமெண்ட். பில என்ன இருக்கு? 2, 3, 4 இருக்கு. சில என்ன இருக்கு? 3 and 5. அப்ப இந்த பிலையும் சிலையும் எது காமனா இருக்குன்னா 3 மட்டும் தான் காமனா இருக்கு. ஸோ நான் காமன் டேர்ம்ஸ் எடுத்து எழுதிட்டேன். இதை வந்து பி வெட்டு சின்னு சொல்லுவோம். பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா என்ன? செட்டு பிக்கும் செட்டு சிக்கும் உள்ள பொதுவான எலமெண்ட் எடுத்தாச்சு. ரெண்டுலையும் 3 தான் பொதுவா இருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா என்ன? ஏவையும் பி இன்டர்செக்ஷன் சியும் கிராஸ் பண்ண போறோம். ஏ என்ன இருக்கு? 0, 1 கிராஸ். பி இன்டர்செக்ஷன் சி இப்பதானே பார்த்திருக்கோம், அது எவ்வளவு இருக்கு? 3. ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்க. 0,3, 1,3 முடிஞ்சு. 2 எலமெண்ட் தான். 0,3, 1,3 முடிஞ்சிருச்சு. இது நம்ம ஆன்சர் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடுக்கு வர போறோம். ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பினா இப்ப ஏற்கனவே பாத்தீங்களா, அதே டைப் தான். ஏயையும் பியையும் கிராஸ் பண்ண போறோம். ஏல என்ன இருக்கு? 0, 1 இருக்கு. பில என்ன இருக்கு? 2, 3, 4 இருக்கு. அப்ப 0 வச்சு 2, 0 வச்சு 3, 0,2, 0,3, 0,4. இப்ப நான் முதல்ல ஏ கிராஸ் பில ஏவையும் பியையும் கிராஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் 0 எடுத்துக்கிறேன். 0 வச்சு 0,2, 0,3, அடுத்து 0,4. இதே மாதிரி அடுத்து 1 எடுத்துக்கிறேன். 1,2, அதுக்கடுத்து 1,3, அடுத்து 1,4. இப்போ 0வையும் 1ஐயும் வச்சு பியை மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதாவது ஏ கிராஸ் பி முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து பார்க்க போறது ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சினா என்ன? ஏயையும் சியையும் கிராஸ் பண்ண போறோம். இது பாருங்க, ஏல என்ன இருக்கு? 0, 1 இருக்கு. சில வந்து 3 and 5 இருக்கு. ஸோ 0,3 ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0,3, அடுத்து 0,5. அதுக்கடுத்து 1 நம்பர் இருக்கு. 1 வச்சு 2ஐயும் மல்டிப்ளை பண்ண போறோம். 1,3, 1,5, 1,3, 1,5. ஏ கிராஸ் பி பார்த்தாச்சு, ஏ கிராஸ் சி பார்த்தாச்சு. ரைட் ஹேண்ட் சைடுல ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி. இப்போ அடுத்து பார்க்க போறது என்னன்னா, இந்த ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. அதாவது என்ன அர்த்தம்னா, ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் உள்ள காமன் எலமெண்ட், இதுக்கு பேர் வெட்டு, இன்டர்செக்ஷன். இது ரெண்டுக்குள்ள பொதுவான எலமெண்ட்டை சூஸ் பண்ணுங்க. பாருங்க, இப்ப 0,2 இங்க இல்ல.
0,3 ரெண்டுலயுமே பொதுவா இருக்கு. 0,3 பொதுவா இருக்கு. அடுத்து 0,4 இங்க இல்ல. அவ்வளவுதான். அடுத்து 1,2 இங்க இல்ல. 1,3 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 1,4 இங்க இல்ல, 1,5 அங்க இல்ல. அப்போ ரெண்டே எலமெண்ட் தான் காமனா இருக்கு. 0,3யும் 1,3 மட்டும்தான் ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. அதான் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C, A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C. அப்படின்னா ரெண்டுக்கு உள்ள பொதுவான எலமெண்ட். இப்போ ஆன்சர் நம்பர் 1ஐயும் ஆன்சர் நம்பர் 2ஐயும் பாருங்க, சமமா இருக்கா? 0,3 1,3, இங்கேயும் 0,3 1,3. ஸோ 1 2 சமமா இருக்கு. அதனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ரெண்டு சமம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் அதே கொஸ்டின் நம்பர் 6ல அடுத்து பார்க்க போறது நம்ம தேர்ட் சப்டிவிஷன். ஓகே, சரி, நமக்கு ஏற்கனவே ஏபிசி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வியை பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ யூனியன் பி இருக்கு கிராஸ் சி, ரைட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. நம்ம முதல்ல ஒன்னொன்னு ஆரம்பிப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்குன்னு பார்க்குறோம். அந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பின்னா என்ன? ஏயையும் பியையும் சேர்த்து எழுதணும். நான் ஏ ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் 0 1. அடுத்து பியை சேர்க்கும் போது 2 3 4.